3 முடிச்சு. நந்தினி பாவம்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நந்தினி எப்படியாவது சூர்யாவை திருத்தி நல்ல மனுஷனாக மாற்றணும் அப்படின்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டாங்க. ஆனால் சுந்தரவழியை பொறுத்த வரைக்கும் சூர்யா திருந்துனா என்ன திருந்துனா என்ன, ஆனால் இந்த வேலைக்காரி நந்தினி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் மட்டும்தான் முக்கியமே தவிர தான் பையனுடைய வாழ்க்கை எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிறத அந்த சுந்தரவழி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஸோ நந்தினி சூர்யாவை எப்படியாவது திருத்தினோம் மனுஷனாக மாற்றினோம் அப்படின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் பலனா இந்த அர்ச்சனாவும் ரேணுகாவும் சேர்ந்து போட திட்டத்தில் நந்தினி இப்போது ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. நந்தினி பண்ணாத ஒரு தப்புக்கு எப்போதும் போல் தண்டனை அனுபவிக்கிறாங்க. என்ன நந்தினி எப்போதும் போல் அழுதுகிட்டு அதே வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, போதும், நானும் மனுஷி தானே, எனக்கு ஒரு மனசு இருக்குல்ல, நானும் எத்தனை முறை தான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க முடியும், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் இருப்பீங்க, அதே மாதிரி சூர்யா சார் இருப்பார். ஆனால் இன்றைக்கி எல்லாருடைய வாயிலையும் வந்த வார்த்தை சூர்யா சார் வாயிலையும் வந்துடுச்சு. இதுக்கு மேலே அங்கே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு நந்தினி சொல்ல உடனே ஆளாக கவலைப்படுறது நம்ம மாதவி தான். மாதவியை பொறுத்த வரைக்கும் நந்தினி வீட்டை விட்டு போயிட்டா என்ன நடக்கும்? ஸோ நந்தினி வீட்டை விட்டு போயிட்டா நம்ம அம்மா திரும்ப ஒரு பணக்கார மருமக, ஏன் அந்த அர்ச்சனாவையும் இங்கே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அர்ச்சனாலும் அந்த வீட்டுக்கு வந்தானா அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது. நம்மளை முதல்ல இந்த வீட்டை விட்டு பேக் பண்ணிவிடுவா. நாம் இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்குது? இந்த பணக்கார வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. அதனால தானே இந்த அர்ச்சனா வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த படிக்காத வேலைக்காரி நந்தினியை உள்ளே கொண்டு வந்தோம். இந்த நந்தினி வந்ததுக்கப்புறமா நாம் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நம்ம கையில் தான் இருந்துச்சு. நாம் பாட்டுக்கு விருப்பப்பட செஞ்சுக்கிட்டு விருப்பப்பட்டதை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு நந்தினி தான் இங்கே இருக்கணும். கண்டிப்பாக நந்தினியை தவிர வேறு யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. என்ன பண்ணுறது இப்போது? டைரெக்டாக நம்ம நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மா நம்மளை முறைச்சிடுவாங்க. அம்மா முறைச்சிட்டா நம்ம செட் ஆகாது. என்ன பண்ணலான்னு இங்கே நம்ம மாதவி யோசிக்கிட்டாங்க. அண்ணாமலையும் இல்லைப்பா இங்கே பாருமா, நான் சொல்கிறது கேளு, நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு நம்ம அருணாச்சலமும் எவ்வளோ சொல்கிறாங்க. நந்தினி இல்லை சார், என்னை மன்னிச்சிருங்க சார், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்ல சுந்தரவல்லியும் என்னங்க சும்மா அவள்கிட்ட போய் கெஞ்சிட்ருக்கீங்க? இல்லை என்ன கெஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே நடக்கிறதே வேறு. அவளை என்றைக்கும் நான் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருப்பேன். ஏதோ போனால் போதுன்னு நானும் பொறுமையாக போயிட்டு இருந்தா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா அவளும். நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், அவனே சொல்லிட்டான் இவளுக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் சரி தராதரமும் அவளுக்கு கிடையாது. அவள் ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சுந்தரவழி சொல்கிறாங்க. நம்ம அருணாச்சலம்னே சுந்தரவழி நான் சொல்கிறது கேளு சுந்தரவழி, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்ல சுந்தரவழி ஒன்று என்னங்க பொறுமையாக இருக்கிறது? நீங்கள் இப்போ அவள் வெளியே போக சொல்கிறீங்களா, இல்லை நான் கழுத்தை பிடிச்சி அவளை வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு கேட்க, ஆஹா அம்மா பயங்கரமாக கோவப்பட்டாங்க, இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு மாதவி முடிவு பண்ணி நாமளே இந்த பிரச்சனையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நந்தினி அதான் சூரியன் அவனை வெளியே போக சொல்லிட்டால, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டால, அப்போ என்னடி படி பார்த்து நிற்கிற, அவன் கட்டின தாலி இருக்குல்ல அதை கழட்டி கொடுத்துட்டு நீ எங்கே வேணும் போ அப்படின்னு டக்குன்னு மாதவி சொல்கிறாங்க. சொல்லவும் நந்தினி அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. அருணாச்சலமும் அப்படியே அதிர்ச்சி வராரு. ஏய் மாதவி என்ன பேசுகிற நீன்னு அப்படின்னு கேட்க, என்னப்பா அப்போ சும்மாவா, அந்த தாலியோட வேல்யூ என்ன தெரியுமா, சூர்யா வேணும்னு முடிவு பண்ணிட்டால, அப்புறம் அவன் கட்டின தாலி மட்டும் இருக்கு, அவளுக்கு கழட்டி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள், திரும்ப அப்புறம் வருவா, நான் சூர்யாவுடைய மனைவி, சூர்யா கண்ணு தாலியை கழுத்தில் இருக்கு அப்படின்னு திரும்பவும் வருவா, அதெல்லாம் வேணாப்பா, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல அவள் கிளம்பட்டுன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி கொடுத்துட்டு எங்கேன்னு போட்டோம் அப்படின்னு மாதவி சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாக்கை போடுறாங்க. அதை கேட்டது நந்தினியால் தாங்கிக்க முடியல. சுந்தரவல்லியும் ஆமாம் தாலியை கழட்டி கொடுத்து நீ இப்படியே போடி அப்படின்னு சொல்ல நந்தினி அப்படியே யோசிக்கிறாங்க. சுந்தரவல்லி ஒன்று என்னடி யோசிக்கிற, என்ன கிளம்புறேன்னு துடிச்ச, இப்போ அப்படியே நிற்கிற சில மாதிரி என்ன நடிப்பா, இங்கே பாரு இதுக்கு மேலே என்னுடைய பாய்ச்சல் எதுவும் இங்கே பழிக்காது, நீ இந்த வீட்டில் இதுக்கப்புறம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்கவும் நடக்காது, நீ ஒழுங்கு மரியாதையாக அந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், நீ அப்படியே கழுத்தப்படி சொல்லி தருவா தாலி குருடி அப்படின்னு சொல்ல டக்குன்னு நந்தினி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இது சூர்யா சார் கட்டின தாலி, அவர் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னார், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக தாலியெல்லாம் கழட்டி தர முடியாது, அவர் வந்து கேட்கட்டும், அவர் கட்டின தாலியை கழட்டி தரேன், அதை தவிர வேறு யார் கேட்டாலும் சரி என்னால் தாலி தர முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுந்தரவழி நந்தினி அடிக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல சூர்யா வராரு. வந்து இங்கே பாருங்கள் அவள் தான் சொல்கிறாள் நந்தினி, ஏதோ நான் போதையில் தெரியாமல் பேசிட்டேன், உள்ளவா நந்தினி, இதுக்கு மேலே இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சூர்யா சுந்தரவழிக்காக நந்தினியை திரும்பவும் உள்ள அழைச்சி போகிறாரு. அதை பார்த்து சுந்தரவழிக்கு அதிர்ச்சி தாங்கலை.
என்ன இது திருப்புன்னு இவன் இப்படி பேசிட்டான் அப்படின்னு. ஆஹா, மாதவி நினைக்கிறாங்க, நல்ல வேளை சூர்யா வந்து நந்தினி உள்ள அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்போ சுந்தரவழி மாதவியை பார்க்குறாங்க. ஏய், நீ மட்டும் இப்போ அந்த தாலி கேட்காம இருந்தானா அவள் பட்டி கிளம்பி போயிருப்பா. அவள் போயிருந்தானா பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். தாலியை கொடுன்னு சொல்லி தேவலாமல் அவர்கிட்ட கேட்க போய் பாரு, இப்போ அவள் திரும்ப வீட்டுக்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்ல மாதவி திரும்ப முடிக்கிறாங்க. சுந்தரவழி செம கடுப்போட என்ன பண்ண தெரியாமல் அப்படி நிற்கிறாங்க.